ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது மார்கழி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கான உகந்த நாட்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வெள்ளிக்கிழமையில சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்திருக்கு. இன்றைய நாளில் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மார்னிங்கே அபிஷேகங்கள் முடிச்சாச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு ஈவினிங் எப்பயும் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னென்ன பூஜைகள் வழிபாடுகள் செய்வேன் என்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளிக்கிழமைனாலே எல்லோரும் வீட்லேயும் ஒரு குட் வைப்ஸ், அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா மித்த நாட்களில் கூட சம்படிஸ் விளக்கு ஏற்றாமல் இருப்பாங்க. பட் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வரவேற்பாங்க. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமைனாலே எல்லோருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றி வைத்த பிறகு இந்த உப்பை என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த உப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் கரைச்சி இந்த தண்ணி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அதே மாதிரி இந்த உப்பை வைக்கிற அகலில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒற்றைப்படை வர்ற மாதிரி கூட நம்ம மஞ்சள் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அகல் ஃபுல்லாக உப்பை நிரப்பி வச்ச பிறகு அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த அகல் மேலே இன்னொரு அகலை வைக்கணும். அந்த இன்னொரு அகலுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மொத்தம் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு 3 அகல். ஒரு அகலில் நம்ம உப்பை நிரப்பி வச்சுருக்கோம். 2வது அகலில் அர்ச்சதை கண்டிப்பாக வைக்கணும் அதில். ஸோ அதுக்கடுத்து அகல் மேலே தான் விளக்கு ஏற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை போட்டு விளக்கு ஏற்றுங்க. எந்த அகலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுவாங்க. அகல் விளக்குக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஏற்றுகின்ற காமாட்சி விளக்காக இருக்கட்டும், குபேர விளக்காக இருக்கட்டும், வெள்ளி விளக்காக இருக்கட்டும், எந்த விளக்காக இருந்தாலும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் எப்பயுமே ஒற்றைப்படை வர்ற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் உப்பு தீபத்திற்கு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, ரோஜாவோ செவ்வந்தியோ மல்லிகையோ என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுருங்க. அதே மாதிரி இதையும் கேட்டிருந்தீங்க, இந்த தீபத்தை நம்ம எவ்வளோ நேரம் கழித்து குளிர வைக்கணும், இல்லை அதுவாக குளிரணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குளிர வைக்கிறது நம்ம வீட்டு பூஜை அறையில், உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் நீங்கள் எவ்வளவு நேரம் எரிய வைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் எரிய வைக்கலாம். இப்போது என்னோடய வீட்டு பூஜை அறையில் ஒரு 45 மினிட்ஸ் வீட்டு பூஜை அறையில் தீபம் எரியும். அந்த 45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த உப்பு தீபமும் எரியுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய பூஜை அறை விளக்கு எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் இந்த உப்பு தீபமும் எரியலாம். அதுக்கப்புறம் என்னோட பூஜை அறையில் உப்பு தீபம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால நான் பூஜை அறைக்கு கீழே ஒரு பலகை வச்சு தாங்க உப்பு தீபம் ஏற்றுவேன். அதே மாதிரி பூஜை அறையில் வைக்கின்ற உப்பு, அந்த உப்புக்கு நம்ம அகல் தனியாக தான் வச்சுருப்போம். அந்த அகலுக்கும் இதே போல தான் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அகல் மேலே ஒற்றைப்படை வர்ற மாதிரி நம்ம குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு அதில் நிரப்பி வச்சிடணும். பூஜைக்காகன்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பை நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம உப்பும் மஞ்சளும் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த உப்பு மேலே வைக்கிற காயின் 1 ரூபா காயின் 5 வைக்கலாம், இல்லை 5 ரூபா காயின் 1 வைக்கலாம். அப்புறம் அந்த உப்புக்கு மேலே உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுருங்க. அதே மாதிரி அந்த காயின் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் மாற்றணும். ஏன்னா காயின் துருப்பிடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க. கடைசியில் அந்த காயின் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு கோயில் உண்டியலில் அந்த காயினை செலுத்திடுங்க. அந்த காயின் துருப்பிடிக்காத அளவு பார்த்து நீங்கள் மாற்றிடுங்க. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் அப்பா நம்ம என்ன வேண்டுதல், என்ன கோரிக்கைகள் மனதார நினைத்து இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுங்க கண்டிப்பாக நிறைவேறுங்க, கண்டிப்பாக நடக்கும். அது 100% உண்மை. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க. இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கண்டிப்பாக செய்கிறதுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அடுத்த வாரம் நம்ம செய்யும்போது இந்த பழைய மஞ்சள் பிள்ளையாரை நம்ம பூஜைக்கு வச்சிருப்போம் இல்லையா தண்ணி,
அந்த தண்ணியில் இந்த பழைய மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி ஏதாவது மரம் செடி கொடிக்கு ஊற்றிடலாம். கால்படாத இடத்துல இருக்கணும். மோஸ்ட்லி வந்து மரம் செடிக்கு ஊற்றுறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பக்கத்துலேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 1 ரூபா காயின் நான் வைப்பேங்க. இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் வாரம் வாரம் கண்டிப்பாக புது காயின் தாங்க வைக்கணும். அந்த காயின் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கோயில் உண்டியலில் போய் நம்ம போட்டுடணும். அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறோம் இல்லையா உருளி, அந்த உருளியில் தண்ணி வந்து டெய்லி மாற்றணுங்க. பூ கூட வந்து நல்லா இன்னைக்கு வச்ச பூ நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த பூ அப்படியே கூட நம்ம வைக்கலாம். பட் ஆனால் தண்ணின்றது வந்து டெய்லி மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உருளி தண்ணி வந்து வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் கொஞ்சமாக வாசனை திரவியம், ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாது ஆட் பண்ணிக்கலாம், பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வாசனை பொருட்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வைக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் டெய்லி வந்து தண்ணி மாற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி தண்ணி மாற்றணுங்க. அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தையும் அந்த பாத்திரத்தையும் டெய்லி விளக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி விளக்கணும். இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு தட்டை வந்து டெய்லி வாஷ் பண்ணுறோம் இல்லையா, டெய்லி வாஷ் பண்ணிட்டு அடுத்த வேளைக்கு சாப்பிடும்போது நம்ம வாஷ் பண்ண தட்டில் தானே நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் சுவாமிக்கு வைக்கிற தண்ணி டம்ளர் வந்து இந்த பஞ்சபாத்திரம் டெய்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி நிரப்புவீங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், துளசி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு துளசி கிடைக்கலன்னா பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு வைக்கலாங்க. இதில் கொஞ்சம் லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அது கூட போட்டு வைக்கலாம். நான் வந்து பச்சை கற்பூரமும் துளசியும் தான் போட்டிருக்கேன். எனக்கு துளசி கிடைச்சா துளசி கூட, இல்லைன்னா நான் வெறும் பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவேங்க. அப்புறம் வந்து டெய்லி நம்ம வீட்டு பூஜையில் நெய்வேத்தியம் செஞ்சு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொரிக்கல்ல நாட்டு சக்கரை வைக்கலாம், அல்லது கல்கண்டு வைக்கலாம், அல்லது 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கூட வைக்கலாங்க. இந்த மாதிரி எளிமையாக வைத்து வழிபாடு செய்யலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா வளர்பிறை பஞ்சமி வழிபாடு தாங்க. வளர்பிறைனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். வளர்பிறைனாலே ஃபர்ஸ்ட் நம்ம நினைவுக்கு வர்றது வராகி அம்மன் வழிபாடு தாங்க. இந்த வராகி அம்மன் வழிபாடு வந்து சில பேர் வந்து வளர்பிறை பஞ்சமியில் செய்வாங்க, சில பேர் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமியில் செய்வாங்க, சில பேர் வந்து எல்லா பஞ்சமிலையும் வராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க. இப்போ நான் வந்து என் வீட்டில் வந்து எல்லா பஞ்சமியிலையும் நம்ம வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து என்னால் முடிந்த அபிஷேகங்கள் செய்து வீட்டில் வராகி அம்மனை வழிபாடு செய்வேன். செய்ய முடியாத நேரத்தை தவிர்த்து விட்டு செய்யக்கூடிய நாட்களில், பஞ்சமி நாட்களில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வராகி அம்மன் வழிபாடு நாங்கள் வந்து செய்வோங்க. கண்டிப்பாக வராகி அம்மன் பஞ்சமி வழிபாட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். வராகி அம்மனுக்கு பிடித்தது வந்து கிழங்கு வகைகள், அப்புறம் வந்து மாதுளம்பழம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது இல்லைன்னா பானகம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்ம வந்து வராகி அம்மனுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து நிறையா பேர் வீட்டில் வராகி அம்மன் சிலை இருக்குது. முதல்லாம் வராகி அம்மனை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வராகி அம்மன் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறாங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், வராகி அம்மன் சிலையோ படமோ எது வச்சாலும் நம்ம அந்த கடவுளுக்குரிய வழிபாடுகள் நம்ம முறையாக செய்வது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாங்குறதை விட நம்ம வாங்கினா அவங்கள வந்து கரெக்டாக வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வருடம் 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு. இந்த சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருப்பதனால அந்த நாள் முழுசும் வராகி அம்மனை மனதார நினைத்துக்கொண்டு வராகி அம்மா நாமத்தை நம்ம சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வராகி அம்மா அருள் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் எந்த முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடி வராகி அம்மனை வழிபாடு செய்யுது, எந்த பாடலை படித்தா அவ விரும்பி நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்து நம்ம கேட்டது கொடுப்பாள், நம்ம கேட்ட வரங்கள் கொடுத்து விடுவாள், எந்த பாடலை படித்தால் வீட்டில் தங்கி இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும், வீட்டில் வராகியை நிரந்தரமாக குடிவைக்க நாம் பாட வேண்டிய அந்த பாடல் என்ன, அந்த பாடல் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி என்பதால் நீங்க நாளை தினம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல
எழுந்து குளிச்சுட்டு அவங்க நிலவாசல்லாம் சுத்தப்படுத்தி நிலவாசலுக்கு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டு பூஜையில வராகி தாயே எங்க வீட்டுக்கு வர வேண்டும் என்று மனமுருக வேண்டி இந்த பாடலை படிக்கலாம். இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க நிலவாசல் விளக்கு வைப்பவர்களா இருந்தாலும் சரி, அல்லது மாலை நேரத்தில் உங்க வீட்டு நிலைவாசலில் விளக்கு வைப்பவர்களா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நம்ம வீட்டு நிலவாசல் விளக்கு வைக்கிறவங்க வந்து நம்ம வெளியே போய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளேயே இப்ப அகல் விளக்கு வெளியே வைக்கிறோம்னா உள்ளே அகல் விளக்கை ஏற்றிட்டு அதை கொண்டு போய் அப்படியே வெளியே வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வெளியே அகல் விளக்கு வைக்கிறோம்னா, நிலவாசல்ல அகல் விளக்கு வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அங்கேயே அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜையில மித்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம். காலை நேரத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை, வழிபாடு செய்ய முடியாது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்றவங்க மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலாக இரவு 10 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமானால் நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வராகி அம்மனை பாடல் பாடலாம். பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் இந்த பாடலை படிக்கலாம். வராகி அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வராகி அம்மன் போட்டோ சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அபிஷேகம் வந்து ஒற்றைப்படையில பண்ணலாம். 1, 3, 5, 7 உங்களால் எவ்வளவு அபிஷேகம் செய்ய முடியுமோ அவ்வளவு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்க. இந்த பாடலை படிப்பவர்கள் நெஞ்சிலும் வீட்டிலும் வராகி குடிக்கொள்வாள், அதில் எந்த சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் வரிகள்: ஓம் ரிண ருண விமோசன துஷ்ட நாசினி வராகி வருக வருக. ஓம் பூமி தானேஸ்வரி வருக. ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக. ஓம் ரிண விமோசன வஜ்ர கோஷ வாராகி வருக. ஓம் பன்றி முகம் கொண்டவை வாராகி வருக. ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியே வருக. ஓம் சேனாதிபதி தாயே வருக. ஓம் பிரம்மாண்ட நாயகியே வருக. ஓம் மங்கள ரூபி மங்களாம்பிகையே வருக. எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக வருக அருள் தருக. இந்த மந்திரத்தை தான் நம்ம நாளைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த பாடல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தா கூட போதும். அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை படித்தால் கூட எந்த தவறும் கிடையாது. பாடலை படித்து முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன வரம் எல்லாம் தேவையோ அந்த வரத்தை வராகி அம்மன் உங்களுக்கு வாரி கொடுப்பாள். வளர்பிறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டு செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் வராகி அம்மன்கிட்ட கேட்கலாம். நல்ல வேலை கிடைக்கணுமா, வருமானம் அதிகரிக்கணுமா, குழந்தை பெற வேண்டுமா, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கணுமா, நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா, நோய் நொடி தீர வேண்டுமா, அப்படி என்ன உங்களுக்கு வரம் கேட்கணுமோ அந்த வரத்தை கேட்டால் கண்டிப்பாக வராகி அம்மன் அந்த வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாள் என்பது நம்பிக்கை. நீங்க அதே மாதிரி எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிச்சாலும், வராகி அம்மன் மந்திரமோ, முருகர் மந்திரமோ, சிவபெருமான் மந்திரமோ, விநாயகர் பெருமான் மந்திரமோ, யார் ஒருவர் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்க வழிபாடு முடிச்ச பிறகு 1 டம்ளர் தண்ணியை நீங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த கடவுள் மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு நம்ம டம்ளர், அந்த 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் 4 பேர்கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நானே என்னுடைய பூஜையில் ஒரு சில தவறுகள் எனக்கே தெரியாமல் நடந்திருக்கு. அதை வந்து சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறனால தான் நானே அதை மாற்றிக்கிறேன். அதே மாதிரி வராகி அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கீழிருந்து மேலாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வராகி அம்மன் நெற்றியிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி வைக்கக்கூடாது, பாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா என்ன எல்லாமே தெரியுமா, இவங்களுக்கு எல்லாமே தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லை இவங்களா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். நானும் 4 பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தாங்க உங்ககிட்ட சொல்கிறேன். அதை வந்து கேட்கறதே கேட்காது, நம்புறது நம்பாது, அது அவங்க விருப்பம் தான். நம்ம வீடியோ பார்க்குறனால நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த போகிறதில்ல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்கிற வழிபாடு முறைகள், நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் போய் செஞ்சு பாருங்க அப்படின்னு நம்ம
கட்டாயப்படுத்துறது இல்லை. எல்லாமே அவங்க விருப்பம்தான். அதை வந்து வீடியோ பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் செய்கிறது செய்யாது, அது சப்ஸ்கிரைபரோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நாளைக்கு வந்து வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த பாடல்களை பாடி நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்யணும் என்பதை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.